ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/4/2024 அக்ஷயா ஏகே 649க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸுக்கு டெய்லியும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் எக்ஸாம்பிளுக்காக சண்டே டு சண்டே ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 550 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 350, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 158. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு அதிகப்படியாக மிஸ் ஆகிருக்க சீரியல் நம்பரை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாலே அது வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு ஏ போர்டு அப்படி இல்லாட்டினா சி போர்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரா நம்ம ஏ போர்டுக்கான வீடியோவை போட்டிருக்கோம். அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா, இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு 6 4 9 649 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பரில் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு 6 4 9 கிடச்சிருக்கு நண்பா. அதே மாதிரி இந்த ட்ராவுடைய செட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 4 6 9 4 9 இந்த மாதிரி பெயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுடைய ஏ போர்டு நம்பர் வந்து 6 அல்லது 4 கிடச்சிருக்கு. 6 4 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெயர்ஸு இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா 649 சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு செட்டு 649 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய கெஸ்ஸிங்லேருந்து நான் கொடுத்துருக்கேன் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் புரிபடலைன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 649 நம்மளுக்கு எப்படிலாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் சில நம்பருக்கு செட்டுன்னா என்னென்னு தெரியாது. ஏபிசி ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 649 ஃபுல்லாக அப்படியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இப்போ மிஸ் ஆன நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே நான் வந்து இந்த 575லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதில் 6 இல்லை, 4 இல்லை, 9 இல்லை, 5 7 5 தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 171 இருக்குது. இதில் நம்மளுக்கு 6 4 9. அதுக்கடுத்து 870 இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு 6 4 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 237 இருக்குது. இதுலேயும் நம்மளுக்கு 6 4 9. அதுக்கடுத்து 020 இருக்குது. இதுலேயும் நம்மளுக்கு 020 6 4 9. இதில் நம்மளுக்கு 507 இருக்குது. இங்கே நம்மளுக்கு 507. இங்கேயும் நம்மளுக்கு 6 4 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 6 4 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 350. இங்கேயும் நம்மளுக்கு 6 4 9. கடைசியாக நம்மளுக்கு 550 ரிசல்ட்டு. இங்கே நம்மளுக்கு 550. இங்கே நம்மளுக்கு 6 4 9. ஸோ இது 649 நம்மளுக்கு கண்டினியூஸாக மிஸ் ஆகிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதுதான் நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 649 நான் செட்டாக உருவாக்கியிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரா நம்பரே 649 தான். ட்ரா நம்பரும் 649, அதே மாதிரி நம்மளுடைய மிஸ்ஸிங் நம்பர்ஸும் 649. இந்த ட்ரா நம்மளுக்கு 649 ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அல்லது உல்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் மெத்தட் படி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 649 ஒரு வேளை நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான மிஸ் ஆச்சுன்னா அந்த ட்ராவுக்கான ஆல்போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 1 செட்டு டச் கொடுத்துக்கிட்டு வருது நண்பா. அதாவது இங்கே நம்மளுக்கு 575 இருக்கையில் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 7 and 5. அடுத்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 171. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 1 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு.
ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 870 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு 8 அல்லது 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 237 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 3 7 இருக்குது. இதுக்கடுத்து இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 to 0 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அதுக்கடுத்து நம்மளுக்கு 0 to 0ல் 0 அல்லது 2. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 507 இந்த இடத்துல நம்மளுக்கு 0. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 5 அல்லது 0 அல்லது 7 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 158 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இங்கே நம்மளுக்கு 1 5 8. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 350 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இங்கே நம்மளுக்கு 3 5 0 இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 550 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. கடைசி நம்மளுக்கு 550 ரிசல்ட். அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து 5 அல்லது 0 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். அப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த 649 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 5 அல்லது 0 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் நம்மளுடைய இந்த ஃபார்மெட் மிஸ் ஆச்சுன்னா 5 அல்லது 0ன்னு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்து இதில் வந்து நம்மளுக்கு பெயர்ஸ் மாறுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ABC 645 640 695 690 495 490 இந்த மாதிரி செட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கிட்ட அங்கிட்ட நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு மேக்ஸிமம் வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்து முட்டுறவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/4/2024 அக்ஷயா ஏகே 649க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே ஏபிசி போர்டு செட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிறதுனால நம்ம ஏபிசி போர்டு செட்டோட இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.